வணக்கம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா அந்த கைதொழி போகிற வழியில் இருக்கிறோம். இந்த ஆடு செம்மறி ஆடுன்னு சொல்லப்படுற இந்த ஆட்டுப்பட்டியை கண்டு நாங்கள் எக்கச்சக்க ஆடு நிற்கிது. இதை பற்றின விவரங்கள் என்னென்னு கேட்டறிவோம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன பொடியும் தான் இதை வளர்க்குற போல இருக்குது. இப்போ இதில் ஒரு சின்ன பொடியும் வெளியில் நிற்கிறான். என்னென்னா ஓடிடுமென்றதுக்காண்டி உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. எவ்வளோ ஆடு நிற்கிதுன்னு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட 5 மணிக்கிட்டே ஆகுது. இது வந்து செம்மறி ஆட்டிடம், ஊர் ஆடு கண்டு இல்லாமல் செம்மறி ஆட்டினம். எவ்வளோ வந்து அந்த செம்மறி ஆடுகள்லாம், அந்த கொக்குகள் எல்லாம் வந்து செம்மறி ஆட்டுக்கு மேலே இருந்து அந்த தலையை வந்து கொத்து. ஒரு குட்டி ஆட்டை போய் பிடிப்போம். பாருங்க எவ்வளோ இதாக மெய்து. இப்போ இந்த ஆட்டுக்கார ஐயான்ற ஒரு ஆளை சொன்னவர், அவரை போய் பார்த்து இந்த விவரங்கள் என்னென்னு அறிவோம், தெரிஞ்சு கொள்ளுவோம் நாங்களும். இந்த ஒரு குட்டி வெள்ளை ஆடு பால் குடிச்சிட்டு ஓடுது பாருங்க. இது கிட்டத்தட்ட போட்டு ஒரு கொஞ்ச காலமாக தான் இருக்கும். இது எங்கேன்னா இந்த கைதடி அந்த கோயில் தெரியுது பாருங்க. அந்த கோயில் கைதடி கோயிலுக்கு போகிற இதுக்கு முன்னால் கண்ணாங்க. இந்த அதில் நிற்கிற அந்த ஐயாக்கள், அவர்கிட்ட போய் அந்த விவரங்களை கேட்போம். ஆடு இது எவ்வளோ காலமாக இந்த வளர்ப்புகள் செய்தோன்னு வரீங்க? இது எத்தனை ஆடு நிற்கும் இது ஏழுகளை? இப்போ நிற்கிற 450 ஆடு. இதால் என்ன மாதிரி வருமானங்கள் வருது உங்களுக்கு? குட்டி வருமானம் தான். குட்டி வருமானம் எருவு. இப்போ எவ்வளோ காலமாக இது குட்டி போட? இப்போ 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி. ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போகும். இப்போ சின்னதுலேருந்து வளர்க்க வந்து எவ்வளோ காலத்தில் அந்த குட்டி போடுற பருவம் அடையும்? குட்டி போடுற பருவம் அடைகிறது என்றால் 1.5 வருஷம் செல்லும். 1.5 வருஷம் செல்லணும். என்ன இப்போ இது வந்து என்னதுக்காக? பால் இதுலேருந்து பால்களும் எடுத்து? பால் தான், பால் மட்டும்தான். அவைக்குத்தான் நாங்கள் எடுக்கலாம். அது சொட்டு பால் தான் அதுகளுக்கு தான். அதுலேருந்து மெட்டது அந்த எருக்கள் ஏதாவது விற்கிற இல்லை பாட்டி கிடைக்கிற வயல். நீங்களே வயல் செய்கிறீங்க, அதுகளுக்கு கொடுக்குறது. அடுத்தது ரச்சியல் அந்த மாதிரி இது கொடுக்குறது என்ன? சோனா படிக்கிற இது என்ன மாதிரி விலையால் போகுது? இப்போ இப்போ சோனம் பண்ணுறது 18 ரூபா விலை. 18 ரூபா. அதில் என்ன கிலோ அடிப்படையிலேயே உயரங்கள் அப்படியா? பொலிவு கணக்கு. கிடா குட்டிக்கும் மறை குட்டிக்கும் தெரியும்ண்ணா. இப்போ ஆடுகள் எல்லாம் வந்து இப்போ ஏதாவது துளைஞ்சது அவங்களுக்கு? ஓஹோ, ஆடுகள் லட்சக்கணக்கில் துளைஞ்சிட்டுகள். எங்கே போய் 6 கொண்டே 6 விற்கானு பாக்களும் வந்து எடுக்கிறது. இப்போ எல்லாம் வந்து இதுலேயே இருக்குமையா இல்லாட்டி இரவுல வந்து வேறு இடங்களுக்கு கொண்டே மாற்றுவீங்களோ? சின்ன பிள்ளை பட்டி கட்டுது. பட்டி கட்டி இது இந்த இதுக்குள்ளேயே கட்டியிருக்கு. வேறு என்ன மாதிரி சாப்பாடுகள்? இப்போ இது இந்த புல்லுகள் மட்டும்தான சாப்பாடு இல்லாட்டி? இல்லை வீட்டில் கட்டி நீர் பழக்கினீங்க என்றால் ரஜியும் சோறும் தின்னும், மீனும் சோறும் தின்னுங்க. இப்போ நிற்குது, இது கணிக்குது. நான் இந்த போட்டு வைக்க தின்னுங்க. இப்போ இதை விட உங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? என்ன இந்த புல்லுகளை விட? இவைக்கு சாப்பாடு இல்லை. பொலிச்சக்காரன் இந்த மாதிரி காட்டில் மேய்ஞ்சி வர வேண்டிய ஆக்கள் மந்தியல் அதுக்கு பேர்.
போலீஸ்காரங்க எவரும் தடுக்கவும் இல்லாது எந்த காட்டுக்கையும் விட வேண்டியா இதில் தவிடு பண்ணாக வச்சு வளர்க்குற ஜாமான்கள் இல்லை கூட கட்டிக்கும் வளர்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படியே எடுக்க எண்ணி அது இப்போ எண்ணி நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாத வேலையில் இருக்கும். அப்போ உங்களுக்கு உறுப்பில் தெரியும் ஆடுகளை தெரியுமே நீ அதில் நில்லாது. இப்போ ஏதாவது காணாமல் போனால் வந்து காணாமல் போயிருக்கலாம் மயிலட்டி மேட்ச் எல்லாம் கணக்காக காணாமல் போட்டு இது வந்து இங்கே மட்டும்தானோ இல்லாட்டி வேறு இடங்களுக்கு கொண்டே வருது மயிலட்டி பலாலி எல்லாம் போகிறது அது மாதிரி ரோட்டிலேயே ரோட்டு வழியான் போகிறது ரோட்டு வழியே. இப்போ ரோட்டு வழியை வந்து மாடுகள் ஆடுகள் விடக்கூடாது அதை விட ஒரு பிரிச்சிலேயே வேறு இல்லை ஓட்டு தரும் யார் அது சரி போலீஸ்காரங்களுடைய நிற்கிற நாட்டுக்குட்டி வளர்க்க வேண்டும். இப்போ ஆடுகள் எல்லாம் வந்து இப்போ அந்த காலத்தில் இப்போ மோட்டர் சைக்கிள் பட்டியலுக்குள்ள கட்டி கொண்டு போவாங்க. இப்போ இந்த ஆட்டோக்குள்ள கொண்டு போய்க்கு சேர்த்து தூக்குறாங்க போலீஸ்காரர் என்னவங்க ஆட்டோவிலே அடையத்தாங்க பொட்டியில கட்டி கொண்டு போய் தோல்ல கொண்டு போகும் நாக்கள் கேட்டாக்கு அந்த ஒரு இடைவெளிகளே இருக்கணும் ஒரு இடைவெளியில கட்டி கொண்டு போகணும் ஆட்டோவிலே அடையத்தாங்க. அப்போ இதால் உங்களுக்கு ஏற்றினா கல்லாடுதான் நட்டங்கள் வருதா இதால் அதுகளை விளாச்சத்து கட்டு வருத்தங்கள் ஏதாவது வரதா இல்லை இதற்கு போடுற மருந்துகள் வருத்தம் பெறும் சளி பிடிச்சால் சாகும். மற்றது ஒரு விழுப்பொண்டு இருக்கு ஆட்டுக்கு அந்த குளிர் தண்ணிகள் படாம இருக்கணும் அதே மாதிரி இது செம்மறி ஆட்டுக்கு மழை தண்ணி வேணும் மருந்து இப்போ எவ்வளோ ஆகாய்க்கு மருந்து வண்டி பெருக்கி விட்டு கிடக்குது எவ்வளோ ஆகாய்க்கு அங்கே வேண்டி வச்சு கிடக்கு நெல் திண்டால் ஜமிக்காது. இப்போ அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது மானியங்கள் அப்படி மானியம் ஒரு தனி வளாகாரத்துக்கு எனக்கு தெரியுது நான் தான் வச்சு வளர்க்குறோம். எருக்களுக்கு அப்படி அது கூட்டுறவு சங்கங்கள் அப்படி ஒன்றும் இல்லை கால்நடை வளர்ப்பு சங்கங்கள் அப்படி இப்போ இதெல்லாம் இல்லை சங்கமும் இல்லை இதற்கு வருத்தம் பண்ணா வந்து நீங்கள் கொண்டு போய் நான் தான் மருந்து எடுத்து கொண்டு வந்து நானே அடிச்சு விட முடியும். டாக்டர் ஆக்கள் வந்து பார்க்குற அரசாங்க வைத்தியசாலை சொன்னாலும் வராயினம் அதுதான் அடிச்சடியில் ஒரு பெரிய பிரச்சனை வேற மாட்டுக்கு ஊசி போட சொன்னாலும் மாடு தேடி முடிஞ்சதின் பிறகுதான் இங்கே இங்க மாட்டுக்காரர் நிக்கிறாங்க. நீங்களும் மாடு வளர்க்குறாங்க என்ன இன்னைக்கு நீர்வேலி பக்கம் போனாங்க அது பெரிய மாடுகள் இது இப்போ இது ஆளுகள் இருக்க உங்களால் இருக்கிற காணிகள் எல்லாம் உங்களுடைய வயல்கள் செய்யறது என்ன வயல் நெல்லுகள் சரி நன்றி எங்களுக்கு இது சந்தோஷம் சந்திப்போம் நன்றி வா. இதெல்லாம் வந்து குட்டி ஆடுகள் வந்து இது கிட்டத்தட்ட குட்டி போட்டு 1 கிழமை 2 கிழமை என்று நினைக்கிறேன். ஆடு ஏதோ சொல்ல வருது என்னட்ட. ஐயா வந்து இந்த ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக ஒரு சின்ன விளக்கம் தந்தவர். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை அறிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதோட எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பெல் அமர்த்தினா தான் நாம் ஒரு வீடியோக்கள் வந்து உடனுடனே வரும். அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறது. இப்படி இன்னும் ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான காணொலியோடு உங்கள்கிட்ட சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறும் தான் உங்கள் அலெக்ஸ். இங்கே பாருங்க, இதுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு வயல் காணி இருக்குது. அதுக்குள்ளே மாடு வளர்ப்பும் செய்கிறாங்க. ஐயா வந்து வைக்கோல் கட்டி கொண்டு போகிறேன் மாடுகளுக்கு. இது அந்த கைதடி ரோட்டுக்கு இதிலே ஒரு ரோட் சைட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கிற காணியாக தான் இருக்கும். என்ன வரையில மிகவும் எங்கிட்ட செங்கையன் வந்து கன நேரமாக வந்து காத்து இருக்கிறார். நல்ல முடியல் ஐயா அந்த மாதிரி ஆள் தெரியுமோ? ஐயாட்ட கொஞ்சம் ஆடு நின்றுதான் இது கொஞ்சமா ஐயாட்ட 2 ஆடெல்லாம் களவு போகலாம். அந்த மாதிரி இருக்கு. என்ன ரஜிக்கும் கொடுக்குறவங்களா?